எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அப்துல் நபி. செய்யூர் சட்டமன்ற தொகுதியின் மக்களுக்காக தான் இந்த பதிவு. 2026 நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறவர் திரு சிந்தனை செல்வன். யார் இந்த சிந்தனை செல்வன்? இதுக்கு முன்னாடி அவர் சமூகத்துக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு? காட்டு மன்னார்குடியில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் கிட்ட கம்ப்ளீட்டா விசாரிச்சதுல அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. காட்டு மன்னார்குடியில இந்த தடவையும் அவர் தான் நிப்பாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா அதிர்ஷ்டம் செய்யூர் மக்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்லா படிச்ச, பொதுமக்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கிற, சட்டசபையில எங்களுக்காக பேசுற ஒரு நல்ல எம்எல்ஏவை இந்த முறை செய்யூர் தொகுதிக்கு மாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்ததுல பல ஆச்சரியங்கள். அதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாக காரணமா இருந்த 5 பேர்ல இவர் ஒருத்தர். திரு திருமாவளவனின் நம்பிக்கைக்குரிய நண்பர். சட்டமன்றத்தில் இவர் பேசினா முதல்வர் உட்பட அனைவரும் கவனமா கேட்பாங்க. அழகா, தெளிவா, அழுத்தம் திருத்தமா இவர் வச்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்காரு சிஎம். SC ST மாநில ஆணையம், அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர் கல்வி உதவி திட்டம், அயோத்தியதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்குடிகள் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், அயோத்தியதாசர் மணிமண்டபம், இப்படி நிறைய திட்டங்கள் வர காரணமாயிருந்தவர் சிந்தனை செல்வன். இத்தனைக்கும் ஒரே ஒரு முறைதான் இவர் தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆயிருக்காரு. 2021-26 காட்டுமன்னார் கோவில் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபையில போய் பேசி கொண்டு வந்த திட்டங்கள் தான் மேல நான் சொன்னது. மக்கள் பிரச்சனைகளை புள்ளி விவரத்தோட பேசுறதுல இவர் ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நான் இவருடைய ரசிகர்னு சொன்னதுலயே இவருடைய செயல்பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். சட்டமன்றத்துல எனக்கு எதிர்க்கதான் உட்கார்ந்துருப்பாரு. அவர் மட்டும் பேசினாருன்னா நம்முடைய முதலமைச்சர் வெளியில அவரோட ரூம்ல இருந்தா கூட உள்ள வந்து உட்கார்ந்துருவார். அந்த அளவுக்கு அவர் பெயரை போலவே, சிந்தனை செல்வனை போலவே அவ்வளவு அழகாக பேசுவார். அவருடைய மிகப்பெரிய ரசிகன் தான். இந்த தேர்தல்ல செய்யூர் தொகுதிக்கு இவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் என்னென்ன? வேளாண்மை மூலமா பொருளாதார வளர்ச்சி, செய்யூர் நிலத்தின் பெருமை நிலக்கடலை, மாம்பழம், இதை முறையா சந்தைப்படுத்த சேமிப்பு கிடங்கு, குளிர் சாதன மையங்கள், விவசாயிகளுக்கு நிலையான வருமானம், மாணவிகளுக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திறன் மேம்பாட்டு மையங்கள், செய்யூர்ல அதிநவீன வசதிகளோட பன்னோக்கு அரசு மருத்துவமனை, சிப்காட் தொழில் பேட்டைகள் மூலமா செய்யூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, மீனவர்களுக்கு குளிர் சாதன சேமிப்பு, நவீன உபகரணங்களுக்கு மானியம், சிறுபான்மையினருடைய நலன், இப்படி எல்லா தரப்பு மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு இவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஏன்னா இவருடைய ரெக்கார்ட்ஸ் அப்படி. தனது தொகுதிக்கு தான் இல்லாம தமிழகம் முழுதும் இருக்கிற அனைத்து விளிம்பு நிலை மக்களுக்காகவும் குரல் கொடுத்தவர் இந்த சிந்தனை செல்வன். மக்களோட மக்களா நின்று அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சு அத சட்டசபையில போய் பேசி சிறந்த பல திட்டங்களை செய்யூருக்கு நிச்சயமா இவர் கொண்டு வருவார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளரா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆசி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு சிந்தனை செல்வனை வரவேற்போம். சாதாரண வெற்றி இல்ல, சாதனை வெற்றி அவருக்கு கொடுப்போம். இந்த பதிவை கழக உடன்பிறப்புகள், தோழமை கட்சி தொண்டர்கள் எல்லாரும் செய்யூர் தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். திராவிட நாயகர் அமைச்சிருக்கிற இந்த மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி கூட்டணின்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். பானை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அமோக வெற்றி அவருக்கு பரிசளிக்கணும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.